Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, இது வந்து பம்மல் பக்கத்தில் பாலாஜி நகர்ன்ற ஏரியாவில் இந்த சைட் வந்து பார்க்க வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் தாங்க. பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இது வந்து ஒரு பாஷ் லொக்கேஷனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகன்ட் டிசைனில் கட்டின ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு இந்த 24 ஃபீட் வித் ரோடுங்க. இந்த ரோடில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதில் நார்த்து சவுத்துன்ற டைப்பில் உங்களுக்கு வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மற்றது ஒரு சிங்கிள் டபுள் அப்படிலாம் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடுலாம் பண்ணியிருக்கலாங்க. பட் ஆனால் இவங்க வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு வெறும் 6 வீடு தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கிங்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சுற்றி கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் பிரகாரம் சுற்றி நல்ல செட்பேக்லாம் விட்டு சூப்பராகவே கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க இது அமைச்சிருக்காங்க. இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் நார்த்து சவுத்துன்ற டைப்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு கேட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த சைடில் விக்கெட் கேட்டு, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட்டு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கேட்டு, இந்த சைட்லேயும் ஒரு விக்கெட் கேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட பாருங்கள், மழை பெஞ்சு தண்ணி ஒரு சொட்டு கூட நிற்கலை, உடனே இது வந்து ட்ரெயின் ஆகிடும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. இதில் நார்மல் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லாமல் இந்த வேஸ்ட் வாட்டர் அந்த செப்டி டேங்க் இருக்குல்லங்க, அதோட ட்ரைனேஜும் இங்கே வந்து போட்டுட்டாங்க. இன்னும் கனெக்ஷன் தான் கொடுக்கல. பாருங்கள், செட்பேக் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். செட்பேக்கில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செப்டி டேங்க்கு, சம்பு, போரு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ராணி பில்டர்ஸ் தான். அவங்க தான் வந்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அவங்க தான் நம்ம வந்து இந்த ரிவ்யூ பண்ண கூப்பிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் டேரெக்டாக அவங்க மேனேஜர் நம்பரே தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வந்து ஃபெசிலிட்டியும் ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது பார்க்கிங் தான் பார்க்குறீங்க. பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பார்க்கிங்கை பார்த்தாலே வந்து எனக்கே வந்து வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் பாருங்கள். ஒரு ஃப்ளோரில் மொத்தம் 2 வீடு, மொத்தம் 3 ஃப்ளோரில் 6 வீடு பண்ணியிருக்காங்க. இது வந்து இபி யூனிட் தான். இதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்ட் கொண்ட ஒரு வீடு தாங்க. இந்த லிஃப்ட் செட்டப்பும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து ஒரு சூப்பராக ஒரு கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்க்கிங் இருக்குங்க. பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் 6 காரை தாண்டி உங்களுக்கு வந்து பைக்லாம் வச்சுருந்தா கூட பைக் பார்க்கிங்க்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு இந்த சைடில் ஒரு செட் பேக் விட்டுருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக சுற்றி நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டின ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. இது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது. வாங்க லிஃப்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். லிஃப்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டோரேஜுக்கு படிக்கிறது கீழே நீங்கள் ஸ்டோரேஜ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் லிஃப்ட் தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஜான்சன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் லிஃப்ட்டோட இது 6 பர்சன்ஸ் வரைக்கும் போடலாம். 408 kg வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது அவைலபிள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ஜான்சன் லிஃப்ட் தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது, நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவும், ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல தான் இருக்குது. நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் இந்த லிஃப்ட் அமைச்சிருக்கீங்க. லிஃப்ட் என்ட்ரான உடனே இது வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் போட்டிருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தான். இது நார்த் ஃபேஸிங், இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் அமைச்சிருப்பாங்க.
ஒரு சேஃப்டி கேட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட் தான், நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஒரு பாலிஷ் பண்ணி பக்கா ஒரு சூப்பராகவே இருக்குங்க. இது நீங்கள் பார்த்துருக்கிறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11x18 சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. ஸோ ஹாலோட வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலோட வியூவு. இங்கேயே வந்து ஒரு வாஷ் பேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பால்கனி ஏரியா தாங்க. பால்கனி ஏரியாவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இது கவர் பண்ணலாம். ஸோ கவர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே உட்டன் வீட்டில் பக்காவாக இருக்குங்க. அதுலேயும் வந்து ஃபுல்லாக சேஃப்டி கிரில்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான லுக் இருக்குது. இங்கேருந்து இந்த ஹாலோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலோட வியூவு. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க. பார்க்கறதுக்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு கொடுக்குது. இதுலேருந்து நம்ம பால்கனி போய் பார்ப்போம். இந்த பால்கனி ஏரியா தான். பால்கனி ஏரியாவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு ஒரு 8 அடின்ற சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவிலேருந்து நம்ம ரோட் வியூ பார்க்குறோம். இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக சிமெண்ட் ரோடெலாம் போட்டு உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. ஒரு மழை தண்ணி ஒரு சொட்டு கூட வந்து இங்கே வந்து நிற்கலை. ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 6th தான் நம்ம எடுக்கிறோம் வீடியோ. பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் வந்துடுங்க. இதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனி தான் நம்ம பார்க்குறோம். பால்கனிலேருந்து வந்தோன்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் தாங்க. இந்த காமன் டாய்லெட்டோட டோர் பாருங்கள் WPCயில் உங்களுக்கு இதுவே நல்ல ஒரு குவாலிட்டியாகவே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு இந்தியன் கிளாஸை வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் தான், பிராண்டட் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் வந்து பேரிவேர் பிராண்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு காமன் டாய்லெட் தான் இருக்குங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5x7 மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க. கிச்சன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் ஃபேஸிங்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ அண்டு ப்ரௌன் அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரி வைப்பாங்க. ஸோ இதில் வந்து கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பில் ப்ரூஃபோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வழியாது. ஸோ இதுலேயே பட்டு இப்படியே சிங்கில் இருக்க தள்ளிடலாம். அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க. மாடுலர் வந்து ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு டாப் கிளாஸாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு வந்து சிம்னியும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேபர்ன்ற கம்பெனியில் நல்ல ஒரு பிராண்டட் சிம்னி தான். சிம்னி பார்க்குறதுக்கும் நல்ல சூப்பராகவே இருக்குது. இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு யூட்டிலிட்டி இது பண்ணுற மாதிரி தான் அவங்க பக்கம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x11 சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறது ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு கம்ப்ரஸ்ட் வுட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதுலேயும் கபோர்டு வந்து ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x12 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பில்டர் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சில வீடு தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அது வந்து யூபிவிசியை போட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ நெட்டு எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும்.
பட் இவங்களோட குவாலிட்டி பாருங்கள். இவங்க வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டே கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறது மஸ்கிட்டோ நெட்டு தான், அதனால தான் கை அந்த சைடில் போக மாட்டுது. ஓகேவா? மஸ்கிட்டோ நெட்டோட சூப்பராக ஒரு பெரிய விண்டோ தாங்க. நல்ல வெளிச்சம் காற்று அருமையாக இருக்கும். அதுக்காக உங்கள் டிசைன் பண்ணி பண்ணது தாங்க இந்த விண்டோ. இதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இது ரோட் சைடு, அதனால் நல்ல வெளிச்சம் காற்று நல்லா பக்காவாக இருக்குங்க. அதில் ஒரு ஃப்ராஸ்ட் அண்ட் கிளாஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம். இன்னும் 2 பெட்ரூமை போய் பார்ப்போம். மறுபடியும் ஹாலுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஒரு கம்ப்ரெஸ்டு வுட்டில் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வுட்டு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரோட் சைட் பால்கனி தான். இது பாருங்கள், இதுலேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி லுக்கில் இருக்குதுங்க. அதுவுமே வந்து பக்காவாக இருக்குது. நல்ல பெரிய வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஷெல்ஃபு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. மேலே வந்து லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ போயிட்டு 3வது பெட்ரூம் பார்ப்போம். ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று காமன், ஒன்று வந்து அட்டாச்சுங்க. இது 3rd பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு கம்ப்ரெஸ்ட் வுட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 12 சைஸ் தான் இந்த பெட்ரூம் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இது வந்து ஷெல்ஃபுங்க. வார்ட்ரோப்பு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வார்ட்ரோப் தான் இது. இதுலேயும் வந்து கிரானைட் போட்டு பக்காவாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரெஸ்ஸிங்கோட தொங்க விடுற மாதிரி அந்த ராடு கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ பாருங்கள், இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ நான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமு. ஸோ லாஃப்ட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு இங்கே விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறது மஸ்கிட்டோ நெட்டு தான், அதோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச் டாய்லெட் தாங்க. இந்த டாய்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா WPC டோரு. இதுவும் நல்ல வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டண்ட்டு, எந்த வித பிரச்சனையும் எந்த இதுவும் வராது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் தான் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட் ஃபினிஷில் உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்டோடு பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாக்வார் ஃபிட்டிங்க. இது அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து வாஷ் மிஷினும் வந்து ஜாக்வாரில் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங் தான். இந்த ஓவராலாக இந்த வீடை வந்து பார்த்தவங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மேலும் தகவலுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். டேரெக்டாக மேனேஜரே உங்கள் கீழே பேசுவார். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோங்க. அது வேணாலும் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ போயிட்டு நம்ம இன்னொரு இப்போ இது பார்த்தது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்தோம்ல, நார்த் ஃபேஸிங் வீடாக பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71 lakhs வருங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், நீங்களே கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ்லேயே விட்டுருவாங்க. வாங்க போயிட்டு நம்ம நார்த் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நார்த் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்டு F1. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் திறந்த உடனே உங்களுக்கு வந்து மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து நார்த் பார்த்து நல்ல ஒரு டீக்கு டோரில் பாலிஷ் பண்ணி பக்காவான ஒரு டோர் தாங்க பண்ணியிருக்காங்க.
வகையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரம் வந்து இந்த கனவு இல்லத்தை வந்து புக் பண்ணிக்கோங்க. மெயின் ரோட் பஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் தான். இது வந்து 2 வழியாகவும் வரலாம், ஒளிச்சலூர் வழியாகவும் வரலாம், பம்மல் வழியாகவும் வரலாம். இன்னொரு 3rd ரூட் இருக்குது, அனகாபுத்தூர் வழியாகவும் வரலாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்காலிட்டியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு டாப் கிளாஸாக இருக்குது. வாங்க மேலே போய்ட்டு மேலே வந்து மொட்டை மாடியை போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடுன்றது மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு தனி வீடு ஃபீல் மாதிரி தான் இருக்குங்க. இந்த லாபி இதில் வந்து 2 பேருக்கும் சேர்த்தா மாதிரி தான் இந்த லாபி வந்து இருக்குங்க. வாங்க லிஃப்ட்டில் போயிட்டு மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ இந்த லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும், ஜான்சன் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டடாக நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க, லைட்டும் இருக்குது. ஸோ ஈஸி ஆக்சஸ்ஸு ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 3rd ஃப்ளோர் வந்துவிட்டோம். வாங்க மொட்டை மாடி போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு டெரேஸ் தாங்க. இது பாருங்க, டெரேஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆர்சிசியில் உங்களுக்கு வந்து டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 6 வீட்டுக்கும் பைப் லைன் எல்லாமே வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ஈவினிங் டைமில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைட்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரேஸ் தாங்க. அதில் ஆர்சிசியில் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோட் சைடு எல்லா வியூவும் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுனா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸுங்க. இங்கேருந்து பம்மல் போகணுன்னா இங்கேருந்து போகணும் ஒரு 500 மீட்டர்ஸுங்க. இங்கேருந்து நீங்கள் பொலிச்சலூர் இந்த சைடில் போனீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸுங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷனில் பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்காலிட்டி தான் இது. ரோட் சைடு வியூ தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து புக் பண்ணிவிட்டு உங்களோட கனவு இல்லத்தை வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எப்பயுமே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதனால் உடனே வந்து புக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.